அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொலையில் தேடப்பட்டு வந்த முகமது தௌஃபீக்கை சுட்டு பிடித்தனர் போலீசார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். கொலையாளி தற்போது சுட்டு பிடித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மாநகர பகுதியில் நடைபெற்ற கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியான இவர் முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்காரு. இவரை 3 தனிப்படையில் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியாக முகமது டபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு தொடர்ந்து நெல்லை மாநகர கிழக்கு மாவட்டத்தில் பெருமாளபுரம் காவல் நிலையத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள ரெட்டியார்பட்டி பகுதியில் பதுங்கி இருந்த குற்றவாளியை பிடிக்க காவலர்கள் தீவிர தேடுதல் வேட்டையை மேற்கொண்டிருக்காங்க. இதன்போது குற்றவாளி தப்பிக்க முயற்சித்த போது தலைமை காவலரை அருவாளால் தாக்கியிருக்கிறாரு. தாக்கிற இடத்துல சம்பவ இடத்திலே இருந்த காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி கிருஷ்ணமூர்த்தியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கைது செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தியை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொலையாளி தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சுட்டு பிடிக்கும் போது காவலாளிக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொலையில் தேடப்பட்டு வந்த முகமது தௌஃபீக் என்ற கொலையாளி தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகர போலீசார் முகமது தௌஃபீக்கை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கொலையாளி தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரெட்டியார்பட்டி பகுதியில் பதுங்கியிருந்த தௌஃபீக்கை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார். ராஜா, தொடர்ந்து நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த கொலையாளி தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கார். அந்த தௌஃபீக்கும் ஜாகிர் உசேனுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால் இந்த கொலை நிகழ்ந்தது? வணக்கம். ஜாகிர் உசேன் நேற்றைய தினத்தில் தொழுகை முடித்து இருக்கும்போது 3 பேர் கொண்ட கும்பல் தரமறையாக கொலை செய்யப்பட்டு தப்பித்து சென்றனர். நேற்றைய தினத்தில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தொடர்ந்து இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து காவலர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மதுரை, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்பட பல பகுதியில் காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து மாநகர பகுதியான பெருமாள்புரம் பகுதியில் இவர் இருக்கிறார் ரகசிய தகவல் கிடைத்தது. காவல்துறையினருக்கு தீவிர தேடுதலை மேற்கொண்டனர். இதன்பொழுது குற்றவாளி தப்பிக்க முயற்சித்த போது தலைமை காவலரை அறிவாளால் தாக்கப்பட்டார். தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கிருஷ்ணமூர்த்தியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். தொடர்ந்து அவரை பிடித்து பாளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மேலும் இருக்கக்கூடிய ஒரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து கொலையாளி தௌஃபீக் என்பவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜா, தொடர்ந்து இந்த கொலையில் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கு? ஒரு ரவுடி தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி காவலாளியை அறிவால வெட்டினதா நீங்க சொல்றீங்க. அந்த காவலாளியின் நிலைமை தற்போது எப்படி இருக்கு? தற்போது அவர் அருவாள் கையில் வைத்திருக்கும் போது சிறிய வெட்டுக்காயங்களும் தப்பித்திருக்கிறார் தலைமை காவலர். தொடர்ந்து அவரை பிடித்து வைத்து மற்ற காவல்துறையினர் தீவிர அவரை பிடித்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இருக்கக்கூடிய தலைமை காவலரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிறிய காயங்களோடு தப்பித்துக் கொண்டார். தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.